கதையோட ஸ்டார்டிங்ல இந்த பையனை அடிக்கிறதுக்காக 2 பசங்க துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பையன் ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அப்ப அந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, "டேய் கையில மட்டும் மாட்டுனா செத்தான்டா அவன்" பேசிட்டு இருக்கும்போது, இந்த பையனோட கழுத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்ட எறும்பு கடிச்சிடுது. அப்படி கடிச்ச உடனே அந்த எறும்போட சிலைவா இந்த பையனோட செல்லுல இறங்குற மாரி காமிக்கிறாங்க. மறுநாள் காலையில இந்த பையன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காக உட்காந்துட்டு இருக்கும்போது, பால் எடுத்து பவுல்ல கூட்டிட்டு அந்த டப்பாவை வைக்கலான்னு போகும்போது, அந்த டப்பா இவன் கையை விட்டு போக மாட்டுது. அவனும் லைட்டா கையை உதறிலாம் பார்க்குறான். அப்ப அவன் கையை விட்டு அது போக மாட்டுது. உடனே அவங்க அப்பா கிட்ட, "டாடி இது கொஞ்சம் எடுத்து குடுங்கன்னு" சொன்னோனே, அவங்க அப்பா அந்த பால் டப்பா வாங்கி ஓரமா வச்சிடுறாரு. இந்த பையனும் நம்ம கைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த ஜூஸ் டம்ளர் எடுத்து அந்த ஜூஸ் டம்ளர் சுக்குநூறா உடைஞ்சிடுது. அவங்க அப்பாவது ஒண்ணுமே புரியாம பார்க்குறாரு. அப்புறம் ஸ்கூல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ நம்ம ஊர்ல கராத்தே கிளாஸ் மாரி ஃபைட்டிங் கிளாஸ் சொல்லி தராங்க போல. கையில வச்சு இந்த ஸ்பான்ச் ராட வச்சு அவங்க மாஸ்டர் லைட்டா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் தட்டுறான். அப்படி தட்டினதுல அவங்க மாஸ்டர் தரைய தேய்ச்சுட்டு அந்த ஹாலோட எட்ஜுக்கு போய் விழுகுறாரு. அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு கண்ணாடி போட்ட பையன், "டேய் உனக்குள்ள ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குடா. இல்லனா சார் அப்படி பறக்க விட்டுருப்பாருன்ன" உடனே அந்த சின்ன பையன், "அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு" சொல்றான். "டேய் நீ சூப்பர்மேன், பேட்மேன்ல கேள்விப்பட்டது இல்லையா? உனக்குள்ள ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குடா. இந்த புக்க பாருன்னு" சொல்லி ஏதோ ஒரு புக்க குடுக்குறான் அந்த பையன். அந்த பையனுக்குள்ள சூப்பர் பவர் இருக்கான்னு அந்த பையனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியல. அதுக்குள்ளே அவன் ஃப்ரெண்டு ரொம்பவே ஆர்வப்பட்டு அவனுக்கு ஷூட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணா தச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு லேடி கிட்ட பர்ஸை திருடிட்டு அவனும் அங்கேருந்து வேகமா ஓடிடுறான். அவனும் அந்த பர்ஸை பார்த்துட்டு ஒரு மாசத்துக்கு உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையனை பார்த்துட்டு, "என்னடா தம்பி ஸ்கூல் ட்ராமாலேருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டியான்னு" சொல்லி சிரிக்கிறான். இந்த சின்ன பையனும், "ஒழுங்கா திருடின பர்ஸை என்கிட்ட கொடுத்துருங்கண்ணா, இல்லை நானே வாங்க வேண்டியதாக இருக்கும்னு" சொன்ன உடனே, "என்னது நீயே வாங்கிவியா? முடிஞ்சா தொடர பார்ப்போம், முடிஞ்சா தொடர பார்ப்போம்" நீ ஒரு மாதிரி கோவமா வந்த உடனே அந்த பையன் அவன் மேலே ஒரு கிக்க விட்டு அவன் மூஞ்சில குத்தலான்னு போகும்போது, அந்த ஆளு, "நீ யாரான்னு" கேட்ட உடனே, "ஐ எம் ஆண்ட் பாய்ன்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையன் சொல்கிறான். இந்த மாதிரி நிறைய நல்லது பண்ணி நிறைய சின்ன பொண்ணுங்க மனசில் இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரஷ் ஆகிடுறான். நிறைய சின்ன பொண்ணுங்கலாம் "வி லவ் ஆண்ட் பாய்ன்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல நல்லது பண்ணி இந்த பையனும் ஃபேமஸ் ஆகிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ஸ்டோரியை முடிக்கிறாங்க. அடங்கும்.